கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கும்பராசி தடாலடியாக எந்த ஒரு செயல்லையும் ஈடுபட மாட்டீங்க. எப்போவுமே நிதானமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடியவங்க. சிந்தனையில் சித்தர்கள் மாதிரி செயல்படக்கூடியவங்க. நினைக்கிறத சாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்படுவீங்க. எல்லாருக்குமே அதுதான். இருந்தாலும் கும்பம் பார்த்திங்கன்னா ஒரு படி மேலே செய்யறதுக்கு முன்னாடி அழகாக திட்டம் தீட்டி அதுக்கப்புறம் தான் அந்த வேலையில் இறங்குவீங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயும் முன்னோடியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழக்கூடியவங்க. எந்த ஒரு தப்பு தண்டாவும் நம்ம பண்ணிடக்கூடாதுப்பா, நம்மளை பார்த்து மற்றவங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க. எல்லா விதங்கள்லேயுமே திறமைசாலிங்க தான். ஆனால் கும்பம் இப்போவும் கஷ்டப்படுறதுக்கான காரணம் எங்கே நிற்கிதுன்னா, எல்லாரையுமே உங்களை மாதிரியே நினைக்கிறீங்க. எல்லாரையுமே நம்புறதுனால இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்களேன். நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிறத உணர்ந்து கெட்டவங்களை ஒரு படி தள்ளி வைங்களேன். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறதுனால சில பேர் உங்களினுடைய வாழ்க்கை நிலையை அவங்களுக்கு தேவையான மாதிரி பகடக்காயாக பயன்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனோட பாதிப்பு இப்படி தான். இவங்களால தான் நமக்கு நடந்துச்சுன்னு தெரிஞ்சுமே கும்ப ராசிக்காரர்கள், அதாவது ஆடு போய் தலையை தன்னால் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி விட்டுறீங்க. அவங்களுக்கு அதனால தான் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது தன்னோட உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது கூட பாதிப்பு தாங்க. வலிக்குதுடா நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குதுமான்னு சொல்லாமல் இருக்கிறது கூட தப்பு தாங்க. ஒருத்தவங்களை துன்பப்படுத்துகிறாங்க, அது அவங்களுக்கு சந்தோஷம்னு தெரிஞ்சால் அதை அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அழுகவாவது செய்யணும். அப்போ தான் அவங்க சந்தோஷப்பட்டு அந்த அடிக்கிறதையாவது விட்டுட்டாவது போவான். கும்பராசிக்காரங்க எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கீங்க. இதனால் உங்களுக்கு வலிக்குதா வலிக்கலையா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படுதா தேவைப்படலையான்னு சொல்லி எதுவுமே தெரியாமையே மற்றவங்க அவங்களினுடைய தேவைக்காக மட்டுமே உங்ககிட்ட அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கும்பராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட கஷ்ட காலத்தில் வாழக்கூடிய உங்களுக்கு கத்துனாலும் கதறினாலும் யாருமே இல்லை. எவ்வளவு தாண்டா அழுகிறது, ஆனால் தனியாக அழுகிறீங்க. கொஞ்சம் வெளிப்படையாக தான் அழுது பாருங்களேன். அப்போவாவது ஒரு சிலர்லாம் திருந்துறாங்களான்னு பார்ப்போம். அது மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையோ கடவுளுக்கு புரிஞ்சிருச்சுங்க. சில கிரகங்களினுடைய சேர்க்கையினால் உங்களினுடைய வாழ்க்கை நிலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. சதுர்கிரக யோகம் அப்படிங்கிறது உங்களோட தலைவிதியை 100% மாற்ற போகுதுங்க. கஷ்டமோ கண்ணீரோ இனி நீங்கள் சொல்லாமல் அது மறைய போகுதுங்க. வெளிப்படுத்தாமல் அது விலகி போக போகுது. அது என்ன ஏது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி இந்த 4 கிரகங்களினுடைய சேர்க்கையை தாங்க நாங்கள் சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். இந்த யோகம் தான் கும்ப ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே சரி அதை திட்டமிட்டு செயல்படுவீங்க. வைராக்கிய குணம் கொண்டவங்கங்க. ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதிலிருந்து விலக மாட்டீங்க. அடுத்தவங்களினுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க. தனக்கு எது சரின்னு பட்டதோ அதை மட்டும் தயங்காமல் செய்யக்கூடியவங்க. மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்பீங்க. கட்டுப்பாடோட கண்ணியத்தோடு இருக்கக்கூடியவங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை அளவுக்கு அதிகமாக பார்த்துட்டீங்க. நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது. புலம்பி பார்த்தாச்சு. மனசில் நிறைய வழிகளை வச்சுருக்கீங்க. திருமண வயசில் இருக்கவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில் திருப்தியே இல்லாமல் இருந்திருக்கும். நீங்களே இறங்கி போய் பறிஞ்சு போய் பேசினாலும் சரி அந்த சூழ்நிலை உங்களுக்கு பாதகமாக போயிருக்குங்க. எல்லா சூழ்நிலையுமே போராட்டமாக தான் இருந்திருக்கும். எல்லா முயற்சிகளுமே தடையாக தாங்க இருந்திருக்கும். எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சாலுமே அது உங்களுக்கு தடையாக மட்டும்தாங்க நின்றுருக்கும்.
அப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாமல் நீங்கள் நினச்ச காரியங்கள் நினச்ச மாதிரி நினச்ச இடத்துல ரொம்பவே சூப்பராக நடக்க போகுதுங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுமே சரியாக போகுது. அதாவது இந்த 4 கிரகங்களினுடைய கூட்டு சேர்க்கையினால் தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல பலன்களை பார்க்க போகிறீங்க. புதிய தொழில் தொடங்குறீங்களா, நல்ல முன்னேற்றத்தை காண போகிறீங்க. தொழிலில் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் நிவர்த்தியாக போகுது. லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. மனச்சோர்வில் இருந்தவங்க எல்லாம் இனி சாதகமான காலகட்டத்தை பயன்படுத்தி உற்சாகமாக வாழ போகிறீங்க. வெளியூருக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியான யோகம் இருக்குங்க. வேலையே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன், திருப்தி இல்லாத ஒரு நிலையில் இருக்கேன் அப்படின்னா முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும். பதவிகள் பெறதுக்கான யோகம் இருக்குது. உங்களோட கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் பலனையும் பெற போகிறீங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும். அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்குங்க. பிடிக்காத வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா கூட சரிங்க, அதிலிருந்து வெளியே வந்து நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சுக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோகம் இருக்குது. காதலிக்கிறவங்க எல்லாம் திருமணம் செய்யறதுக்கான யோகம் இருக்குது. கணவன் மனைவி கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுதுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிகிச்சை பெற்று வந்தவங்க நிச்சயமாக இப்போ வந்து குழந்தை பாக்கியம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வீடு மாற்றக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. நகை நட்டு வாங்கிறதுக்கான காலமாக இருக்குங்க. அதே மாதிரி குழந்தைகளினுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்து. பிள்ளைகளினுடைய கல்வி சார்ந்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. தேவையான உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. தூக்கமின்மையால் அவதிப்பட்ட நீங்கள் இனி நல்ல தூக்கத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் பார்க்க போகிறீங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இல்லையா, இதனால் குடும்பத்தோட சூழலையும் திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. அதே மாதிரி கடன் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளும் விலக போகுது. நிர்வாகத்திறன் புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெற போகிறீங்க. கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. எல்லா விதமான யோகத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறதுக்கான ஆன்மீக காரியங்களில் கூட உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகுதுங்க. தெய்வங்களின் மீது நம்பிக்கை அதிகம்தான். ஆனால் தெய்வத்துக்கிட்ட கேட்குறது என்னென்னா, எனக்கு ஒரு நல்ல வழி வெற்றியை மட்டும் காட்டு, நான் முயற்சி பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அப்படி ஒரு காலகட்டமாக தான் இனி வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வழியை வந்து கடவுள் கொடுக்க போகிறாரு. நல்ல வெற்றியை நீங்கள் பெற போகிறீங்க. தனிப்பட்ட தொழில் வாழ்க்கையில் சமநிலையை பராமரிக்க போகிறீங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. நிதி நிலைமை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க. ஆனால் முதலீடு விஷயங்களில் நீங்கள் யோசித்து தாங்க முதலீடு பண்ணணும். குறிப்பாக பண விஷயத்தில் கும்பராசி யாராக இருந்தாலும் சரிங்க, புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கணும். நிறைய நிதி சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளை பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தாங்க பண்ணணும். அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுங்க. கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். தெய்வத்தின் மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால நல்ல பலன்கள் அப்படிங்கிறது இப்போ அதிகமாக இருக்குங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு வந்து நிலையான தொழில், புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி தொழில் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவியும் நிரந்தரமாக கிடைக்குங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக பேசி சரி செஞ்சுக்குவீங்க. தங்க நகையை இரவில் வாங்குறதோ கொடுக்கறதோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கும்பராசி செய்யாதீங்க. பெண்கள் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையுமே நெருக்கம் காட்டாதீங்க. உங்களினுடைய விஷயத்தில் மட்டும் அதிகமாக கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி பொது விஷயங்களில் கலந்துரையாடுறப்போ கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. அதிக மதிப்பெண்களை பெறணும் அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயங்களில் மட்டும் ஈடுபடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னா கருப்பண்ண சுவாமிக்கு சனிக்கிழமை தோறும் பொங்கல் வச்சு வணங்குறதுனால நினச்ச காரியங்கள் கை கொடுங்க. முடியாத காரியங்கள் கூட முடியும். கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க.
இந்த வீடியோ பதிவை தொடங்கிறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. கண்டிப்பாக இந்த மந்திரத்தை 3 முறை மனசுக்குள்ளே நீங்களும் சொல்லிக்கோங்க. அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். கிரகநிலை மாற்றங்கள். இந்த கிரகநிலை மாற்றத்தினால நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, எப்படி நம்ம அதை லாபமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஜாதகம் பார்த்துருக்கீங்க? நீங்கள் ரிஷப ராசியாக இருக்கலாம், மேச ராசியாக இருக்கலாம், மிதுன ராசியாக இருக்கலாம், 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசியாக இருக்கலாம். இப்போது இந்த ராசிக்காரங்க தான் இதை பார்க்கணும் அப்படின்னெல்லாம் இல்லைங்க. எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்கள் இந்த விஷயத்த ஒளிப்பதிவாக உங்களுக்கு பதிவேற்றி கொடுக்குறேங்க. அதில் ரொம்ப முக்கியம், நீங்கள் பார்த்துட்டு யாருக்காவது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சில நேரங்கள் நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகளை கொடுக்குங்க, ரொம்ப அற்புதமான தருணங்களை ஏற்படுத்தும். அப்படி ஒரு தருணம் தாங்க இந்த காலகட்டம். இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை கொடுக்கக்கூடிய நேரம். ரொம்ப கனவு கண்டிருப்போம் இல்லையா? நிறைய விஷயங்களை நம்ம கனவாக வச்சுருந்தோமா, நடக்கவே இல்லை, ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன், கை கொடுக்கவே இல்லை, இப்படி பல புலம்பல்கள் நான் கூட மனசில் இருக்குங்க. அதுக்கு எல்லாமே இப்போ ஒரு தீர்வாக ஏற்படக்கூடிய நேரம் தாங்க. தீர்வுனா என்னங்க? நம்ம நினைக்கிறது நடக்கும், அதுதானே தீர்வு. அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்கு. இதில் எதை செஞ்சால் நமக்கு எளிமையாக தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஆழமாக உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போகிறேங்க. கிரக பெயர்ச்சிகள் சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், புதன், செவ்வாய், குரு மற்றும் கேது எல்லா கிரகங்களுமே நம்மளை எந்த அளவுக்கு இப்போ பாசிட்டிவாக நம்மளினுடைய நடப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கான பதிவு தாங்க. அதில் முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்மளை மிரள வைக்க போகுது. இது ஆண்டவனினுடைய உத்தரவு. அந்த 4 கிரகங்கள், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தகவலாக கொடுக்குற ஒரு அரிய சந்தர்ப்பம். ஒவ்வொரு ராசியும் பார்க்கலாங்க. நம்மளே சும்மா போனாலும் நம்மளை சும்மா விட மாட்டாங்க. நம்ம சும்மா தான் சாமி நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் நீ ஏண்டா சும்மா இருக்கேன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேச்சுக்களை கேட்டு சலிச்சு போனவர்கள் தான் கும்பராசிக்காரங்க. பேசி இப்போ நான் என்னதாண்டா யோசிக்கிறது, நான் யோசிக்கிறதா இல்லை யோசிக்காமல் இருக்கிறதா, நம்மளை சிண்டு முடிச்சு விடுவாங்க, கோபப்படுத்துவாங்க, வருத்தப்பட வைப்பாங்க, வீணாக்க பார்ப்பாங்க. ஆனால் ஊரில் எல்லாம் தம்மட்டடிப்பாங்க. என்னால் தான் அவன் நல்லா இருக்கான் அப்படிம்பாங்க. உண்மையிலேயே கும்பராசிக்காரங்கனால தான் அவங்க குடும்பமே நல்லா இருக்குங்க. அவன் நல்லா இருப்பான். கும்பராசி மட்டும் இல்லைன்னா நிறைய பேர் இங்கே பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. வாழ்க்கையில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. கும்பராசி மட்டும் இல்லைன்னா நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. ஒரு குடும்பத்தில் கும்பராசி இருந்ததுன்னா பல கஷ்டங்களை வருத்தங்களை சமாளிச்சுட்டு தன்னோட கஷ்ட நஷ்டங்களை வெளியில் சொல்லாமல் பொறுத்துக்கிட்டு போகக்கூடியவங்க தாங்க கும்பராசிக்காரங்க. நான் பேசுகிறது உண்மை, ஆனால் உண்மைதாங்க, நான் பேசுகிறது உண்மை. ஆனால் அந்த கும்பராசியை திட்டாதவங்களே கிடையாது. அது கும்பராசி இன்னொருத்தவங்களுக்கு முன்னாடி கேவலப்படுத்தாதவனே கிடையாதுங்க. எங்கேயோ ஒரு மனுஷன் முன்னேறான், ஒரு குடும்பம் முன்னேறானா அது கும்பராசி. அதில் ஒரு கும்பராசியாவது இருக்குங்க, ஒரு கும்பராசி ஃப்ரெண்டாவது இருப்பாங்க. சுயநலம் இல்லாதவங்க, சுயசரிதை எழுதாதவர்கள், தம்பட்டம் அடிச்சுக்காதவங்க. இன்னும் சொல்லப்போனால் அதுதாங்க உண்மை. சுய தம்பட்டம்னு சொல்லுவாங்க. நான் செஞ்சேன்னு கிருஷ்ண பரமாத்மா ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரிச்சாரு. எல்லாரும் சொல்கிறாங்க உண்மையிலேயே அவர் கும்பராசிக்கு தான் அவதரிச்சிருக்கணும். அந்த பலன் எல்லாமே அவருக்கு அதுதான் உதவி பண்ணுற குணம் அப்படின்னு. கும்பராசிக்கு மனசில் நிறைய காயம் இருக்குங்க, நிறைய வடு இருக்குங்க, ஆறாத துயரம் இருக்கும். இந்த கமல்ஹாசன் படம் ஒன்று இருக்குது. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கமல்ஹாசன் இருப்பாங்க.
அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். படப்பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கடைசியில் ஆறாமுதான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி வேடத்தில் இருக்கிற கமல்ஹாசன் அந்த பையனை தேடி வருவாங்க. அப்போது அவர் கருப்பு நிறத்தில் இருக்கிற ஒரு கமல் இந்த சுனாமியில் அடிபட்டு அவர் இறந்து போயிருப்பாருங்க. அந்த பாட்டி இவர் தாண்டா என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீன் எதுக்குடா இங்கே கொண்டு வர்றேன்னு அந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆறுமுகம் தாங்க கும்பராசி. அங்கே அவங்க என்ன பண்ணி இருப்பாருன்னா நிறைய பேருக்காக போராடி இருப்பார். உண்மையை உடச்சி பேசியிருப்பார். பேசுறதுனால அவருக்கு தண்டனை மரணம்ங்க. ஆனால் அந்த சில நல்ல உள்ளங்கள் அவங்கள பார்ப்பாங்க. இந்த கும்பராசிக்காரங்க நிறைய செத்து பிழைக்கக்கூடியவர்கள்னு சொல்லுவாங்க. ஒரு தலைவரினுடைய பாட்டு ஒன்று இருக்குங்க, நான் செத்து பிழைச்சவன்டா, யமனை பார்த்து சிரிச்சவன்டா அப்படின்னு இருக்குங்க. உண்மை. இந்த கும்பராசி நிறைய இடங்கள்லையும் மரணத்தையும் கூட பார்த்து வந்திருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி அதில் ரொம்ப முக்கியம், பழகுனவங்க பாசம் காட்டி ஏமாத்துறது கும்பராசியை தாங்க ஏமாற்றுவாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு 4 கிரகத்தினால ஒரு நன்மை ஏற்பட போகுதுங்க. இந்த நேரத்தில் இப்போ கும்பராசியோட மனசு என்ன தெரியுமா சொல்லுது, நான் இண்டிவிஜுவலாகவே இருந்துடலான்னு இருக்கேன். கல்யாணம் பண்ணாதவன் கெட்டினா என் பிள்ளைங்க, என் உறவு, என் தங்கங்கள் எல்லாமே அப்படி தான் சொல்லும். கல்யாணம் பண்ணி சில உறவுகள் சொல்லும், என்னடா கல்யாணம் பண்ணணும்னு தோணுது சாமி அப்படி சொல்ல. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் கும்பராசியாக பிறந்திருக்கேன், என்னால் சந்தோஷமாக இல்லைன்னு எவனாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ கும்பராசிக்கிட்ட பேசுகிறதுக்கு அத்தனை பேரும் பொய்யா பேசுவாங்க. இந்த எல்லா பொய்யும் கேட்டுட்டு சலிச்சு போய் வாழ்க்கையில் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிற கும்பத்துக்கு இப்போது 4 கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் 12வது வீட்டில் செவ்வாய் இருக்கார். மனதைரியம் ஏற்படுங்க. ஆனால் ஒன்று கும்பராசிக்கிட்ட நான் இதை மட்டும் கெஞ்சி கேட்குறேங்க, பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசுங்க. பேசிட்டு யோசிக்காதீங்க. உங்களை ட்ரிகர் பண்ணி பேச வைப்பாங்க. உங்கள் வாயை கிளறுவாங்க. உங்கள் வாயிலிருந்து ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு என்ன வேணாலும் எதிராளி பண்ணுவாங்க. புருஷனாக இருந்தால் பொண்டாட்டி பண்ணும், பொண்டாட்டியாக இருந்தால் புருஷனே பண்ணுவான். குடும்பத்தில் இருக்கிறவனே நமக்கு சத்ரு. இந்த வேலைக்கு போக வைக்கிறதும் அவங்க தான், வேலைக்கு போகாமல் ஆக்குறதும் அவங்க தான். சம்பாதிக்கணும்னு ஆசை கொண்டவர்களும் கும்பராசிக்காரங்க. இன்னொருத்தனை ஏமாற்றணும்னு ஆசை அவங்களுக்கு கிடையாதுங்க. ஆனால் கும்பராசியை தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு பல பேரும் கங்கணம் கட்டிக்கிட்டு அலைவாங்க. எல்லா முகத்திரையும் கிழிச்சு இப்போ காட்டுற நேரம் உங்களுக்கு பூமி சம்பந்தமான லாபம் ஏற்படுங்க. மனதைரியம் ஏற்படும். ஆனால் வாயை மட்டும் கட்டுப்படுத்திக்கோங்க. என்னென்ன பேசணும், பேசும்போது யோசிங்க. பேசிட்டு யோசிக்காதீங்க, பலனே கிடைக்காதுங்க. நம்ம தான் மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்குங்க. கோபம் கூட அர்த்தமான கோபமாக வரணுங்க. கோபத்துக்கு கூட இந்த ஆள் பார்த்து பேசு, கோபம் வரணும். இல்லைன்னா நம்ம எதிராளி சரியான ஆளா, தக்க ஆளா அப்படிங்கிறத யோசித்து பண்ணுங்க. ஏன்னா ஒரு இடத்துல